இந்த திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலுவாக இருந்தது, இன்டாக்ட் கூட்டணியாக இருந்தது என்ற அந்த கருத்து தான் தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. அது இப்ப சந்தேகத்திற்குள்ளாகி இருக்கா? ஒரு சந்தேகமும் இல்லை. ரொம்ப திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஏனென்றால் இது கொள்கை பிடிப்போடு இருக்கிற கூட்டணி, இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆதரவான கூட்டணி. இப்போ பாஜகவுக்கு எதிர்த்து நிலையில தான் இந்த கூட்டணி இருக்கிறது. அப்போ ஏன் பிரச்சனை? பாஜகனால் ஜனநாயகமே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்க, மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க, சமூக நீதியை பாதுகாக்க, அரசியல் சட்டத்தையே பாதுகாப்பதற்காக நம்ம பாஜக எதிர்ப்பு நிலை எடுத்தாக வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் கொள்கை அளவில் இருக்கிற கூட்டணி தான் திமுக தலைமையிலான கூட்டணி. இப்போ நீங்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் சொன்னதாக ஒரு கருத்து சொன்னீங்க. அது ரொம்ப சரியான கருத்து. ஏனென்றால் சென்ற எலெக்ஷனில் வந்துட்டு அதிமுக வந்து பாஜகலேருந்து வெளியில் வராங்க. என்ன கொள்கைக்காக வெளியில் வந்தாங்க? என்ன சொல்லி அவங்க அறிவிச்சாங்க? இந்த கொள்கையில் எங்களுக்கு வேறுபாடு இருக்கிறது, அதனால நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னாங்களா? அப்போ இப்போ சேர்ந்துருக்காங்க. இந்த கொள்கையினால நாங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சேரோன்னு சொன்னாங்களா? இதுவுமே கிடையாது. அப்போ ஒரு மிரட்டலின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது என்று மாண்பு முதல்வர்கள் சொன்னது வந்து ரொம்ப சரியான கருத்து. அது மிரட்டலின் அடிப்படையிலன்னு சொல்றீங்க. ஆனா இங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்னு சொன்னது பல தேர்தல்களை ஒரே கூட்டணியாக ஒன்றாக சேர்ந்து இதை சந்திச்சிருக்கோம். அதே மாதிரி கொள்கை அடிப்படையில ஒன்னாக சேர்ந்த கட்சி என்ற அடிப்படையில இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இப்போ காங்கிரஸ் எழுப்பக்கூடிய கேள்விகள் அது சந்தேகத்திற்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. சாதாரணமாக எந்த தேர்தலா இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்க கட்சிக்கு அதிக அளவு எண்ணிக்கையில் இடம் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்காக சில டாக்டிஸ் சிலதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க. இது இந்த தேர்தல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அந்த ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் அவங்க ஏதான ஒரு வந்து அவங்களுடைய வலிமையை காண்பதற்காக நடந்ததுக்கு பின்னாடி, அதாவது சீட்டு வேணுங்கிறதானுங்க பிரச்சனை. அதிக எண்ணிக்கையில சீட்டு வேணுங்கிறதுக்காக நடந்த பிறகு அது நடக்கல அப்படின்னா இந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் முன்னாடியே பேசுறாங்களே. இல்ல இவங்க வந்து திடீர்னு பீகார்ல இருக்கிறது கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ங்கிறதுக்காக வேண்டி சடன்லி தே ஃபார்ம்ட் அ கமிட்டி வெல் பிஃபோர் ஜனவரியில. எப்போ வந்தாங்க? டிசம்பர்லயே வந்து காங்கிரஸ் வந்துட்டு ஒரு கூட்டணி வந்து ஒரு பேசுறதுக்காக ஒரு அமைப்பு குழு வந்து ஏற்படுத்துறாங்க. தேர்தல் குழுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குழு ஏற்படுத்திட்டாங்க. இது வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது அவ்வளோ முன்னாடி. இப்போ சாதாரண இப்போ முதல்வர் என்ன சொன்னாங்க? இப்போ பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் 22ஆம் தேதி அமைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக செல்வ பெருந்தகை ஐயா அவர்களும் நாங்கள் வந்து கூட்டணிக்காக காத்திருக்கோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. வழி எல்லாருமே வந்து காத்திருக்கிறோம், பேச்சுவார்த்தையாக இருக்கோம் சொல்ல, எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சிலதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்போதான் அவங்க கட்சிக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டு கிடைக்கும். 21 தேர்தலும் நடந்தது. அப்பையும் அந்த இடங்கள் பங்கீடு அப்படின்றதுல வந்து பிரச்சனை வந்தது. ஆனா இப்படியாக வரலையே. அந்த எதிரெதிர் கருத்துக்களை முன்வைக்கிறதும் விமர்சனங்களை முன்வைக்கிறதும் வரல. எல்லா இடத்துலயும் தீவிரம் அடைந்திருக்கிறது காரணம் தாவேக்காவோட வருகை. அந்த ஆப்ஷன் ஓபனா இருக்குன்றதுனால. அது சரியா? அது வந்து தாவேக்கா ஓபனா இருக்குங்கிறது வந்து ஒரு இன்சிடென்டலான ஒரு விஷயம். ஆனாலும் இப்போ இந்த கொள்கையில வந்து எந்த மாற்று கருத்துக்கு அதனால காங்கிரஸோட கொள்கை மாறப்போதா இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நேரத்தில் இப்போ வந்து கூட்டணி இப்போ ஆட்சியை பற்றி கேட்டீங்க, விசிக கூட அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்காக மட்டும் விட்டுருக்காங்க. ஆமா, இருந்தாலும் இந்த இது சாதாரண விஷயம் தான். 2011 நம்ம வந்து கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கூட அந்த டைம்ல கூட்டணி கொடுக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணதே டிஎம்கே அப்போ கம்மியாக தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த டிஎம்கேயும் அந்த பக்கம் ஒரு வரைக்கும் போயிட்டு அப்புறம் தான் திருப்பி வேணான்னாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈவன் அதிமுக கூட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மீண்டும் மீண்டும் வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு? என்டிஏ தலைமையிலான கூட்டணி. ஆனால் எடப்பாடி என்ன சொல்றாரு? அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் நம்ம அமைப்போம்னு சொல்றாங்க. ஸோ அங்கே அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் என்டிஏன்னு ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அவருக்கும் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இருக்கிறது, ஆட்சியில் பங்கு வேணும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனா அதிமுக வந்து எடப்பாடியை தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நீங்க குறிப்பிடுறீங்க. அந்த மாதிரி அவங்க என்டிஏ கூட்டணின்னு குறிப்பிடுறாங்க. அதுல என்ன எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை, மக்களுக்கு தான் சந்தேகம். நீங்க எதுக்காக நீங்க அந்த கூட்டணி விட்டு வெளியில வந்தீங்க? இப்போ வெளியில வந்து ஒரு தேர்தல் சந்தித்தீங்க, அதுக்கு திருப்பி இப்போ திடீர்னு சேர்றீங்க. எதுக்காக நீங்க வெளியில வந்தீங்க? என்ன கொள்கை உங்களுக்கு இருக்கு? எந்த கொள்கைக்காக அவங்களோட சேர்ந்தீங்க? எந்த கொள்கைக்காக பாஜக வெளியில வந்தீங்க? எந்த கொள்கைக்காக மீண்டும் சேர்ந்தீங்க? மக்கள் தான் கேட்கறாங்க. அப்ப எந்த கொள்கையும் கிடையாது. இதெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அதிமுக அமைகிற கூட்டணி, பாஜக அமைத்துள்ள கூட்டணி என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. திரும்பி ராஜேஸ்வரி, அப்போ நீங்க அதிமுகவோட கூட்டணியில இருக்கீங்க. இப்போ அதிமுக கூட்டணி அப்படின்றதே நிறைய கேள்விகள் எழுப்புற விதமா இருக்கு. இப்போ அது சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உங்க பதில் என்ன? அதாவது முதல்ல அந்த மிரட்டின்னு சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, மிரட்டி அமைக்கப்பட்ட கூட்டணி. நான் சொல்ல, முதலமைச்சர் சொன்னார். சரி, அவர் சொன்னாதான் இருக்கட்டும். இப்போ சகோதரி கூட அதை அக்செப்ட் பண்ணாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ யார் மிரட்டிட்டு இருக்கா? திமுகவே அவங்களோட கூட்டணி கட்சிகள் தான் இப்போ மிரட்டிட்டு இருக்காங்க. அதை சகோதரியே ஒத்துக்கிட்டாங்க. அப்படிதான் பண்ணுவோம். இது மிரட்டல் கிடையாது, இது ஒரு தேர்தல் டாக்டிஸ். இது மிரட்டல்ன்ற வார்த்தை நீங்க நல்லா நான் பேசி முடிச்சிடுறேன். மிரட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது ஒரு டாக்டிஸ். டாக்டிஸ் வேற, பொது வெளியில விமர்சனங்களை வச்சு திட்டிக்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஒரு கூட்டம் போடுதுன்னா அங்க மைக்லயே பொது வெளியில திமுகவை திட்டுற அளவுக்கு அவங்க நடந்துட்டு இருக்காங்கல்ல.
அப்ப இதுக்கு பேர் தான் மிரட்டுறதுக்கும் நீங்க சொல்ற மாதிரி டாக்டிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது உள்ளுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதுல வந்து இது மாதிரி எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, நாங்க இப்படி போயிடுவோம் அப்படி போயிடுவோம், எங்களுக்கு அதிக சீட்டு கிடைக்குது, எங்களுக்கு வந்து அதிகாரத்துல பங்குங்கிற கொள்கையில நாங்க உறுதியா இருக்கோம், அது மாதிரி காங்கிரஸ் நடந்துக்கிட்டா நம்ம அதை குறித்து பேசலாம். ஆனா இப்ப காங்கிரஸ் வெளியில வந்து ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா விசிகா வந்து காங்கிரஸ்க்கு பதில் கொடுக்க வைக்கிறாங்க. திமுக என்ன செய்யுதுன்னா இந்த நேரடியாக தானே வந்து பதில் சொல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பதில் இவர் பேசுறது, இங்கே விசிகாவிலேருந்து எம்எல்ஏ பாலாஜி அவர்கள் பேசுறது, இந்த மாதிரி அன்பு இது ராமதாஸ் ஐயா அவர்களை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வரதுக்கு செல்வ பிறந்தகை ஏன் இந்த மாதிரி சொன்னார், அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஏன் சொல்லணும், அவங்க அதாவது எங்களுடைய கொள்கை சாதி மதத்தை தாண்டி இருக்கும் அப்படின்னு எங்கள் கொள்கை ரீதியில் வந்து தலையிடுவது நாகரிகம் அல்ல. இது மாதிரியான பேச்சுக்களை இந்த 2 கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு சண்டையை தூண்டி விடுறது அந்த இடத்துல திமுகவாக தான் இருக்குது. ஏன்னா வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அமைதியாக இருக்காங்கல்ல. ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி இங்கே ஸ்ட்ராங்காகவே இல்லை இப்போ. ஏன்னா எல்லாருமே அதிக சீட் ஷேரிங் கேட்குறாங்க. மதிமுக எவ்வளவு சீட்டு கேட்குது? கிட்டத்தட்ட 16 சீட்டு கேட்குறாங்க. அதிகமான சீட்டை கேட்கறதுனால அது கூட்டணி வலுவா இல்லைன்னு முடிவு பண்ணிட முடியும். இல்லை, அவர்கள்ட்ட நீங்க வந்து நம்ம வெளிப்படையாவே நிறைய கூட்டணி கட்சிகள்கிட்ட நம்ம அவங்க தெரிஞ்ச வட்டாரங்களில் கேட்கும்போது இந்த சீட்டு கொடுக்கலன்னா நாங்கள் வெளியில வந்துருவோம். யாரு சொன்னாங்க அந்த மனநிலைக்கு? யார் அந்த மாதிரி? இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நீங்க எல்லாருமே செய்தியாளர்கள் தெரியதான் போகுது. வியூகத்தின் அடிப்படையில், அந்த வியூகத்தின் அடிப்படையில கிடையாது. நாங்க நெருங்கிய அரசியல் வட்டாரங்கள் நமக்கு இருக்காங்கல்ல, அவங்க மூலமா வர தகவலின் அடிப்படையில நான் சொல்றேன். ஏன்னா இங்க மதிமுக அதிக ஷேரிங் கேட்குது. நேற்று இப்ப கூட ஜவஹர்லால் அவர்கள் தீர்மானம் போட்டுட்டோம், மனிதநேய மக்கள் கட்சி எனக்கு 5 சீட்டு வேணும். சென்ற தேர்தலில் 2 சீட்டு அவங்க வாங்கியிருந்தாங்க. ஒவ்வொரு கட்சியுமே வந்து எல்லாருமே இரட்டை இலக்கத்தில் வேணும். காங்கிரஸ் வந்து 41 சீட் வேணும். எந்த கூட்டணியில நம்பிக்கை அதிகமாக இருக்கோ அந்த கூட்டணியில அதிகமான இடங்களை கேட்கறதுக்கு கட்சிகள் முயற்சிக்கிறாங்க. அப்ப அங்க அதிக நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அங்க வந்து முரண் அதிகமா இருக்குன்னு அர்த்தம்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்? அதிக நம்பிக்கை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க கொடுக்கறத கொடுக்கட்டும், நம்ம 100% வெற்றி பெற்றுடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இங்க தோல்வி பயம் வந்ததுனால தான் அதிக சீட்டு கிடைச்சாதான் நம்ம குறைச்ச பேர்னாவது சட்டமன்றத்துக்குள்ள போகலாங்கிறது தான் அரசியல். தோல்வி பயம் வந்திருந்தா அவங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து ஓகே சுலபமா போயிடலாம்னா கொடுக்குற சீட்டை கொடுத்தாலும் ஃபுல்லா வின் பண்ணிடலாம் நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு களம் அப்படிங்கிறது திமுகவோட எதிர்ப்பலை மக்கள் மத்தியில் அதிகமா இருக்கு. சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருக்கு. இது மாதிரி சமூகத்துல பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வர்றதுனால இவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, அதிக சீட்டு கேட்டாதான் நம்மளோட கட்சி சார்பாக கொஞ்சம் பேர் அது போகலாங்கிறதுனால தான் கேட்குறாங்க. இதைத்தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். அப்ப வந்து திமுக வந்து அந்த வெற்றி வாய்ப்பு குறைவா தான் இருக்கு அப்படின்றதுனால கூட்டணிகளுக்கு அதிக இடங்களை கொடுத்துட்டு போயிடலாமே. அது திமுகவோட இன்னும் 22ஆம் தேதி தானே பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. அது என்ன குழுவே 22ஆம் தேதி தான். ஆமா, இதுல என்னன்னா சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்து இது ரிவர்ஸ்ல நடக்குது. யார் தலைமையில ஆட்சி வருமோ அவங்க தான் முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு அமைக்கணும். இங்க என்னன்னா காங்கிரஸ் முதல்ல குழு அமைச்சிட்டாங்க, கிரீஸோடங்கிற தலைமையில குழு அமைச்சிட்டாங்க. அந்த குழு அமைச்சு இப்ப மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் என்ன பேசுறாரு, குழு அமைச்சு 70 நாள் ஆகுதுங்க, நாங்க காத்து கிடக்கிறோம். இது என்னன்னா இது எதுவுமே என்னுடைய கருத்துக்கள் இல்ல. அந்த கூட்டணியும் அந்த கூட்டணி சார்ந்த கட்சி தலைவர்களும் அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகளும் இருக்கிறதுனால அந்த கூட்டணி வலுவாக இல்லை.